வணக்கம். அன்னை தமிழ் சித்த மருத்துவ மையத்திலிருந்து உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை ரெண்டு விஷயங்கள் இருக்குல்ல, அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சில விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை வருதுன்னா, 4 விஷயங்களை வச்சு நம்ம மற்றவங்களோட ஒப்பிடுறோம். ஒன்று அறிவு, இன்னொன்று பதவி, இன்னொன்று பணம், இன்னொன்று அழகு. இந்த 4 விதங்களை தான் ஒருத்தனோட இன்னொருத்தன் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒப்பிட்டு பார்க்கறதால நமக்கு மனசு எரிச்சல் அடையுது, புழுக்கமாகுது. அப்ப இதுக்கு பேர் என்ன? பொறாமைன்னு சொல்லுவாங்க. இந்த பொறாமையிலிருந்து நம்ம வெளியே வந்தோம்னா நம்ம மனசு நிம்மதியா இருக்கும், மனசு மகிழ்ச்சியா இருக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஆனா இப்ப இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா பொறாமைங்கிற உணர்வு அதிகமாவே நிறைய பேருக்கு இருக்கு. என்னன்னா, நம்ம சைக்கிள் வச்சிருக்கிறது நமக்கு கேவலமான ஒரு விஷயம் இல்லை. ஆனா இதே பக்கத்து வீட்டுக்காரனோட நம்ம கம்பேர் பண்ணி இருக்கும் போதுதான் நமக்கு அந்த விஷயம் உறுத்துது. பேய்ங்கிறது இந்த உலகத்துல கிடையாது. ஆனா பேய் இருக்குன்னு நினைச்சு நம்ம பயப்படுறோம்ல, பொறாமை அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். பொறாமை இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த குணத்தை நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட வாழ்க்கை வளர்ச்சி அடையாம போகுது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் இந்த இயற்கையும் நமக்கு அதிகமா தரும். அப்போ நம்ம மனசு எப்படி வச்சுக்கணும், நம்ம விசாலமா வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம விசாலமா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணங்கள் விரிவடையும். எண்ணங்கள் விரிவடைஞ்சாதான் பொறாமைங்கிற குணம் மெல்ல மெல்ல நம்ம விட்டு போகும். ஒவ்வொரு மனிதனும் இதை பத்தி யோசிக்கணும், தனக்குள்ள ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் நமக்குள்ள இந்த பொறாமை வருது, ஏன் நம்ம கிட்ட இல்லை, அப்படி நம்ம யோசிச்சு தெளிவடையணும். எந்த அளவுக்கு நம்ம தெளிவா நம்ம மனசை வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த பொறாமைங்கிற குணத்துல ஈஸியா நம்ம வெளியே வர முடியும். பொறாமையை விட்டு நம்ம வெளியே வந்தோம்னா நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, தனித்தன்மை அதிகமா வளரும். அதே மாதிரி நமக்கு நிறைய அடையாளங்கள் ஏற்படும். ஏன் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா, நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே, நமக்கு சரியான வேலை இல்லையே, சரியான அங்கீகாரம் கிடைக்கல, அவன மாதிரி நம்ம நல்லா படிக்கல அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சு வரதால அது தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குது. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா, நான் தான் படிச்சவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாரையும் உருவாக்குவேன், நான் தான் பெரிய ஆளு அப்படி நம்ம நினைக்கிறதில்ல. அது உயர்வு மனப்பான்மையா மாறும். இந்த தாழ்வு மனப்பான்மை உயர்வு மனப்பான்மை இந்த 2 விஷயம் என்ன பண்ணுதுன்னா, மனுஷனை ஆட்டி படைக்குது. ஸோ இதுல மனிதன் கண்டிப்பா மீளணும். அப்போ என்ன பண்ண, மனசை விசாலமா வச்சுக்கணும். சுவாமி விவேகானந்தர் ஒரு விஷயம் சொல்லுவாரு, அடுத்தவங்க முதுகுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணணும், தட்டி கொடுக்கறது மட்டும்தான் நம்ம பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம செலிப்ரேட் பண்ணணும். நம்ம எங்கேயோ இருந்து ஒரு ஆளை நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஆனா நமக்காக இருக்கிற மனுஷங்களை மக்களை நம்ம பாராட்டணும், அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ண என்னங்கன்னா நமக்கும் நல்ல குணங்கள் வரும். அவங்களும் நல்லா நமக்காக வேலை செய்வாங்க. இப்போ என்னன்னா, அவங்கள நம்ம கம்பேர் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இந்த கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா நம்ம மனசு எண்ணங்களால விரிவடையும். அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில உயரத்துக்கு போக முடியுமோ அந்த ஒரு உயரத்தை ரொம்ப எளிதா நம்ம அடைவோம். அதுக்கு இந்த பொறாமைங்கிறது தடையா இருக்கு. ஸோ பொறாமையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வாங்க, ஆரோக்கியமா லைஃபை அச்சீவ் பண்ணணும். நன்றி.